திரை மெதுவாக திறக்கிறது. கிராமத்து சூழல். சிறிய வீடு. ராமன் குரல் மட்டும், எனக்கு வயது 17. அப்பா இறந்துட்டாரு. அம்மாவோட மட்டும்தான் வாழ்ந்தேன். படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுப்பேன். ஆனால் பணம் இல்லை. அம்மாவும் ராமனும் வீட்டின் முன் நிற்கிறார்கள். அம்மா ராமனின் கையை பிடித்துள்ளார். அம்மா, ராமா, இனிமே நீ இங்க வேலை செய்யணும். இது ஒரு பெரிய முதலாளி வீடு. நான் பேசி வச்சிருக்கேன். ராமன், ஆனா அம்மா, எனக்கு படிக்கணும். நான் 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில தான் படிச்சேன். அம்மா, அதெல்லாம் போதும். இப்ப நீ வேலைக்குப் போ. நான் தினமும் மாலை உன்னை அழைச்சுக்க வர்றேன். கதவு திறக்கிறது. உள்ளே 65 வயது பெண்மணி. முதலாளி அம்மா. அவள் இளமையாகத் தெரிகிறாள். வீட்டில் வேறு யாரும் இல்லை. முதலாளி அம்மா, நீதான் ராமனா? உள்ளவா? ராமன் மனதுக்குள், இவங்களுக்கு 65 வயசு இருக்குமா? நல்லா தெரியலை. ஆனா எனக்கு இங்கே ஏதோ மாதிரி இருக்கு. சிறிது நாட்கள் கழிகின்றன. ஒவ்வொரு நாளும் அம்மா காலையில் ராமனை விட்டுச் செல்கிறாள். மாலையில் அழைத்துச் செல்கிறாள். ஒரு மாலை ராமன் வாசலில் நிற்கிறான். இருட்டுகிறது. அம்மா வரவில்லை. ராமன் மனதுக்குள், என்ன இது? நேரமாச்சே. அம்மா ஏன் வரலே? முதலாளி அம்மா வாசலுக்கு வருகிறாள். முதலாளி அம்மா, ராமா, உன் அம்மா இன்னிக்கு வரமாட்டா போல. அதான் சொன்னேன், நீ வீட்டுக்குள்ள வா. சாப்பிடு. ராமன், சரி அம்மா. சாப்பிட்டு முடிந்தது. முதலாளி அம்மா ராமனை பார்க்கிறாள். முதலாளி அம்மா, இன்னைக்கு இரவு நீ என் அறையிலேயே தூங்கு. ராமன், இல்ல அம்மா, நான் ஹாலிலேயே தூங்கிக்கிறேன். ராமன் ஹாலில் படுக்கிறான். இரவு 2 மணி. யாரோ நடப்பது போல சத்தம். ராமன் கண்களை மூடியிருக்கிறான். நிழல் அவன் அருகில் வருகிறது. சிறிது நேரம் நின்று பின்வாங்குகிறது. காலை. ராமன் முதலாளி அம்மாவிடம், அம்மா, தயவு செஞ்சு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. முதலாளி அம்மா ஃபோன் செய்கிறாள். ரிங் ஆகிறது. எடுக்கவில்லை. முதலாளி அம்மா மெதுவாக, எடுக்க மாட்டேங்கிறாள். ராமன் மனதுக்குள், ஒரு தாய் எப்படி இவ்வளவு பொறுப்பில்லாமல் இருக்க முடியும்? என்னை 65 வயசு பொண்ணு வீட்டுல தனியா விட்டுட்டு போனா? இல்ல, ஏதோ நடக்குது. 15 நாட்கள் கழிகின்றன. அம்மா வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி அம்மா ராமனை சந்தைக்கு அழைத்துச் செல்கிறாள். நிறைய உடைகள் வாங்குகிறாள். ராமன், இந்த உடைகள் எதுக்கு அம்மா? முதலாளி அம்மா, நாளை முதல் நீ கல்லூரிக்குப் போகணும். நான் உன்னை ஒரு தனியார் கல்லூரியில சேர்த்திருக்கேன். ராமன் மனதுக்குள், எனக்கு கல்லூரி, நான் படிக்கவே ஆசைப்பட்டேன். ஆனா இவங்க ஏன் இவ்வளவு செலவு செய்றாங்க? நான் அவங்களுக்கு வேலைக்காரன் மட்டும்தானே. 6 மாதங்கள் கடக்கின்றன. ராமன் அழகாக, இளமையாக மாறியிருக்கிறான். வீட்டில் மலர் என்ற வேலைக்காரி. அவள் தினமும் இரவு டீ கொண்டு வருகிறாள். மலர் சிரித்தபடி, ராமா, இந்த டீ முதலாளி அம்மா உத்தரவு பேர்லதான். நீ குடி. காலையில் யோகா நேரம். முதலாளி அம்மா, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புது வகையான யோகா பயிற்சி கத்துக் கொடுக்கப் போறேன். முதலாளி அம்மா ராமனின் முதுகில் கைகளை வைத்து உதவுகிறாள். மலர் உள்ளே வருகிறாள். பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். மலர், அம்மா, வெளியிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். முதலாளி அம்மா ராமனிடம், நீ இனிமே உள்ள வரும்போதெல்லாம் கதவ தட்ட மறந்திடாதே. ராமன் மனதுக்குள், மலர் உள்ளே வந்தது இவங்களுக்கு பிடிக்கல போல. ஏன்? முதலாளி அம்மா வெளியே சென்றதும் மலர் ராமனை ஒரு வித்தியாசமான பார்வை பார்க்கிறாள். மலர், ராமா, நீ ஒன்னும் தெரிஞ்சுக்காம இருக்க. ராமன், என்ன சொல்றே? மலர் தலையை அசைத்து விட்டுப் போகிறாள். ஒரு மாலை. முதலாளி அம்மா பட்டுப்புடவை அணிந்திருக்கிறாள். ராமனுக்கு ஒரு அழகான ஆடை. முதலாளி அம்மா, இந்த ஆடைய போட்டுக்கோ, நாம ஒரு விருந்துக்குப் போகணும். ராமன் ஆடை அணிந்து வெளியே வருகிறான். முதலாளி அம்மா அவனை வெறித்துப் பார்க்கிறாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை. விருந்து. முதலாளி அம்மா தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள். ஒரு தோழி ராமனின் அருகில் வருகிறாள். தோழி, உன் முதலாளி அம்மாவுக்கு ரொம்ப புத்தி. உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணாலும் வெளியில கிடைக்க மாட்டான். ராமன் கோபமாக, உன் வாயை மூடு. தோழி சிரித்தபடி, சாரி ராமா, இந்த ஜூஸ் குடி. ராமன் ஜூஸ் குடிக்கிறான். சிறிது நேரத்தில் மயக்கம். மேஜை மீது
தலை வைத்து தூங்குகிறான். அடுத்த காலை ராமன் முதலாளி அம்மாவின் அறையில் எழுந்திருக்கிறான். ராமன் திடுக்கிட்டு, நான் எங்க இருக்கேன்? எப்படி வந்தேன்? மலர் காலை உணவுடன் வருகிறாள். சந்தேகத்துடன் பார்க்கிறாள். முதலாளி அம்மா உள்ளே வருகிறாள். ராமா, நலமா? நேத்து இரவு பார்ட்டியில ஜூஸ் பதில தப்பா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ட. அதான் தலைகனமா இருக்கு. ராமன், சரி அம்மா. ராமன் அன்றைக்கு முழுவதும் தூங்குகிறான். இரவு தூக்கம் வரவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு படுக்கிறான். இரவு 1 மணி. கதவு மெதுவாக திறக்கிறது. ராமன் கண்களை சிறிது திறந்து பார்க்கிறான். முதலாளி அம்மா உள்ளே நுழைகிறாள். அவன் படுக்கையை பார்த்துவிட்டு மீண்டும் வெளியேறுகிறாள். ராமன் மனதுக்குள், இது ஏன் இப்படி? ஒவ்வொரு இரவும் வர்றாங்க. எதுக்கு? மறுநாள் காலை மலரும் ராமனும் மட்டுமே வீட்டில். மலர், ராமா, நீ ரொம்ப சோர்வா இருக்க. அதான் இன்னைக்கு இரவு முதலாளி அம்மா உங்க அறைக்கு வந்திருந்தாங்க. ராமன், என்ன சொல்றே? மலர், சாரி, தப்பா விட்டுட்டேன். நான் ஒன்னும் சொல்லல. ராமன் மனதுக்குள், மலர் ஏதோ சொல்ல நினைக்கிறாள். ஆனா பயந்து போகிறாள். அம்மாவின் பிறந்த நாள். ராமன் வாழ்த்து அட்டை செய்கிறான். அழுகிறான். முதலாளி அம்மா வருகிறாள். ஏன் அழுறே ராமா? ராமன், இன்னைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த வாழ்த்து அட்டையும் அவளுக்குதான். முதலாளி அம்மா கண்கள் கலங்க. ரொம்ப சீக்கிரத்துல நான் உன்னை உங்க அம்மா கிட்ட அழைச்சுக்கிட்டு போறேன். அவள் விரைவாக அறையை விட்டு வெளியேறுகிறாள். இரவு ராமனுக்கு தூக்கமில்லை. சமையலறை ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கிறான். முதலாளி அம்மா தோளில் போர்வையுடன் ஒரு பெண்ணிடம் பணம் கொடுக்கிறாள். அந்த பெண் திரும்புகிறாள். அது ராமனின் அம்மா. ராமன் மனதுக்குள் அதிர்ச்சி. இது என்ன? எங்க அம்மா ஏன் இவங்க பணம் வாங்குறாங்க? முதலாளி அம்மா ஏன் கொடுக்கறாங்க? நான் ஒவ்வொரு நாளும் எங்க அம்மாவை நினைச்சு அழுறத முதலாளி அம்மா பார்த்திருக்காங்க. உன்னை உன் அம்மா கிட்ட அழைச்சுக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பணம் தர்றாங்க. ஏன்? அம்மா பணத்தை வாங்கிக் கொண்டு செல்கிறாள். முதலாளி அம்மா வீட்டுக்குள் வருகிறாள். ராமன் வேகமாக படுக்கைக்குச் சென்று கண்களை மூடிக்கொள்கிறான். முதலாளி அம்மா அவன் அறைக்குள் வந்து நின்று அவன் தூங்குவதை உறுதி செய்து கொண்டு வெளியேறுகிறாள். ராமன் நடுங்குகிறான். அடுத்த சில நாட்கள் ஒவ்வொரு இரவும் இதே நிகழ்வு. ஒரு நாள் காலை ராமனுக்கு காய்ச்சல். முதலாளி அம்மா டாக்டரை அழைக்கிறாள். டாக்டர், மருந்து கொடுத்திருக்கேன், ஓய்வு எடுக்கட்டும். முதலாளி அம்மா நாள் முழுவதும் ராமனுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறாள். முதலாளி அம்மா, நீ சீக்கிரம் நல்லா ஆகணும். எனக்காக? ராமன் மனதுக்குள், இவங்க என்னை ஏன் இப்படி கவனிச்சுக்கிறாங்க? உண்மையில இவங்க என்ன சொல்ல வர்றாங்க? 4 நாட்கள் கழிகின்றன. உடல் நலம் தேறுகிறது. இரவில் மீண்டும் அதே காட்சி. முதலாளி அம்மா என் அம்மாவிடம் பணம் கொடுக்கிறார். ராமன் இப்போது எதுவும் கேட்கவில்லை. அவன் காத்திருக்கிறான். ஒரு இரவு ராமன் படுத்திருக்கிறான். கதவு திறக்கிறது. மங்கலான வெளிச்சம். நிழல் உள்ளே வருகிறது. படுக்கைக்கு அருகில் வந்து படுக்கிறது. ராமன் திடீரென எழுந்து விளக்கை போடுகிறான். மலர் அவன் படுக்கையில். ராமன் கோபமாக, நீ என்ன செய்ற மலர்? மலர், ராமா, நான். ராமன், நான் இதை முதலாளி அம்மா கிட்ட சொல்றேன். மலர் அழுகை கலந்த குரலில், சொல்லிடு. நீ ஒவ்வொரு இரவும் உன் முதலாளி அம்மாவோட இருக்க. அவங்க நீ ஒரு பொம்மை மாதிரி. ராமன், என்ன பேசுறே? மலர், நான் பாட்டுக்கிட்டே தான் இருக்கேன். முதலாளி அம்மா ஒவ்வொரு இரவும் உன் அறைக்கு வந்து உன் கூட நேரம் செலவு பண்ணிட்டு போறாங்க. உனக்கு எதுவும் தெரியாது. நீ தூங்கும்போது அவங்க அதனாலதான் நீ காலையில சோர்வா எழுந்திருக்க. ராமன் அடித்து வெளியே தள்ளுகிறான். வெளியே போ. மலர் அழுதபடி போகிறாள். ராமன் மனதுக்குள், மலர் சொல்றதில ஏதோ உண்மை இருக்கா? இவ்வளவு நாளும் நான் உண்மையை அறியாமல் இருந்தேனா? இனி நானே கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த நாள் இரவு ராமன் முதலாளி அம்மாவின் அறைக்குச் செல்கிறான். இருட்டு. அவள் கையை பிடிக்கிறான். முதலாளி அம்மா விளக்கை போடுகிறாள். ராமா, நீ இங்க என்ன செய்றே? சுயநினைவு இருக்கா? ராமன் உடைந்த குரலில், அம்மா, எனக்கு உண்மை தெரியணும். நீங்க ஏன் இரவில என் அறைக்கு வர்றீங்க? ஏன் எங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்கறீங்க? நான் உங்களுக்கு வேலைக்காரன் மட்டும்தானே?
இவ்வளவு பெரிய உதவி ஏன்? முதலாளி அம்மா கண்ணீருடன், சரி ராமா, உண்மைய சொல்லிடுறேன். அமைதி. முதலாளி அம்மா, உன் அப்பா இறந்த பிறகு உன்னை வளர்க்க உன் அம்மா கஷ்டப்பட்டாள். அவளுக்கு வேறு வழி தெரியலை. அவள் உன்னை என்னிடம் விற்க முடிவு பண்ணினாள். ராமன் அதிர்ச்சி. விற்க? அப்படின்னா? முதலாளி அம்மா, ஆமாம் ராமா, அவள் ஒரு தொகைக்கு என்னிடம் உன்னை விட்டாள். நான் உடனே பணம் கொடுத்தேன். ஆனா நான் உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். உனக்கு கல்லூரி, உடை, உணவு எல்லாம் தந்தேன். உங்க அம்மாவ பத்தி உனக்கு இவ்வளவு பாசம் இருக்கிறதை பார்த்து உண்மையைச் சொல்ல மனசு வரலை. எந்த மகனும் தன் தாயை வெறுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ராமன் அழுகிறான். அதான் என்னை இரவில். முதலாளி அம்மா, இல்ல ராமா, நான் ஒவ்வொரு இரவும் உன் அறைக்கு வந்தேன். ஆனா உன்னை கெடுக்கல்ல. மலரை சந்தேகப்பட்டேன். அவள் உனக்கு டீயில ஏதோ கலக்கிறாளான்னு பார்க்க வந்தேன். ஒரு நாள் உன் அறையில் அவளை பார்த்துட்டேன். அதான் அவள வேலைய நீக்கினேன். நான் உன்னை என் மகனா நினைக்கிறேன். என் கணவனும் மகனும் இறந்துட்டாங்க. கடவுள் எனக்கு சொத்து கொடுத்திருக்காரு. ஆனால் வாரிசு இல்லை. நீ வந்த பிறகு என் வீட்டில் குழந்தை இல்லாத குறை தீர்ந்தது. இருவரும் அழுகிறார்கள். ராமன் அவள் காலில் விழுந்து, அம்மா, நீங்களேதான் எங்க அம்மா. முதலாளி அம்மா ராமனை அணைத்துக் கொள்கிறாள். ராமன், மலரப் பத்தி சொன்னேன் பாருங்க. முதலாளி அம்மா, அவளை நான் ஏற்கனவே நீக்கிட்டேன். அவள் மீது எனக்கு ரொம்ப நாளே சந்தேகம். இருவரும் கைகள் பிடித்துக் கொள்கிறார்கள். முதலாளி அம்மா, இனி நீ எங்கும் போக வேண்டாம். இதுவே உன் வீடு. ராமன், நன்றி அம்மா. திரை மெதுவாக இருளும். குரல் மட்டும். ராமன், ஒரு தாயின் கடமை குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அவனுக்கு நல்ல கல்வி கொடுத்து நல்ல வழியில் வளர்ப்பதும் தான். என் இரண்டாவது அம்மா எனக்கு அதைச் செய்து காட்டினாள். இந்த வீடியோவை பார்த்து இது போன்ற மர்மக் கதைகளைத் தெரிந்து கொள்ள உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி. திரைமுற்றாக இருளும்.